நியூ சவுத் வேல்ஸ் தமிழ் திருச்சபையின் சார்பாக உங்கள் யாவரையும் இந்த மாலை ஆராதனை கலந்து கொள்ளும்படியாக வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். அதே போல் காணொலி ஊடாக ஜூம் வாயிலாக எங்களோடு கூட இந்த ஆராதனையில் கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். On behalf of the Tamil Church of New South Wales, I warmly welcome you all for this evening service, and also those who follow us through Zoom. Also, we welcome them and also greet them in the name of our Lord and Savior Jesus Christ. கண்களை மூடி ஜெபிப்போமாக. மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான மாலை வேளைக்காய் உம்மை நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே ஆண்டவரே, நீ அழைத்து கொண்டு வந்த உம்முடைய அருமையான பிள்ளைகளுக்காய் உம்மைக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே ஆண்டவரே, உம்முடைய கிருபை இரக்கம் சமாதானம் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருப்பதாக, சத்துரு பலன் கொள்ளாதபடி செய்வீராக. எல்லாவித அந்தகார சக்தியின் கிரிகள் பொல்லாத ஆவிகள் நசரனாகிய இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே கட்டப்படுவதாக. ஆவியானவர் வெற்றி கொடி பிடிக்கும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தாவே, என் கண்மலை மீட்பருமாய் கர்த்தாவே, அடிமையின் வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் சிந்தனைகள் தியானம் சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக. சத்துரு பலன் கொள்ளாதபடி செய்வீராக. இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். செய்திக்கு போவதற்கு முன்பாக, before going to the sermon, I would like to say a few testimony. ஒரு அதிசயம், a miracle has happened. என்னவென்றால், இந்த 13ஆம் தேதி சனிக்கிழமை நாம் காஸ்பல் மீட்டிங் நடத்தினோம். எத்தனை பேருக்கு அது தெரியும்? எத்தனை பேர் வந்திருந்தீர்கள்? எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அந்த காஸ்பல் மீட்டிங்குக்காக நான் என்ன செய்தேன், ஒரு 2:30 ஐ கேம் ஹியர் பை 2:30 எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்காக வந்துட்டு, அப்போது அந்த சேம் டே மை கிராண்ட் சில்ட்ரன் ஆல்சோ கம், மை டாட்டர் அலாங் வித் மை கிராண்ட் சில்ட்ரன். அவங்க வந்ததுனால போதகர் அம்மா ஷி வாஸ் ஹெல்ட் அப். போதகமாக வந்திருந்தால் அந்த பிரச்சனை வந்திருக்காது. ஷி வாஸ் ஹெல்ட் அப் பிகாஸ் ஷீ இஸ் வெரி ஷ்ரூட் அண்ட் நான் கொஞ்சம் லேசி. அப்போது இன்னும் மறதி அதிகம். என்னென்றால் நான் ஐ ப்ராட் த லேப்டாப். அப்போவும் சொன்னால் நான் எடுத்து கொண்டு வரேன்ட்டு. பட் ஐ செட் ஐ எம் கோயிங் இன் த கார், ஷீ மே கம் பை வாக். சில சமயம் நான் காரில் வரதுக்குள்ளே போதரமாக நடந்தே வந்துடுவேன். அப்போது நான் அந்த லேப்டாப் எடுத்து கொண்டு வந்து ஜஸ்ட் ஐ ஓப்பன் அண்ட் ஷீ காஷன்ட் மீ ஒன்ஸ், வென் யூ ஓப்பன் த டோர் இமீடியட்லி யூ கோ இன்சைட் அண்ட் அதர்வைஸ் த அலாம் வில் கோ. ஸோ ஐ வாஸ் வெரி பர்டிகுலர் அபவுட் த அலாம் and I forgot the laptop. But I don't realize whether I kept it near the front door or I brought it here. நான் உள்ளே கொண்டு வந்து வச்சேன்னு தான் நினைக்கிறேன். அப்போது அதை வச்சு போட்டு ஜஸ்ட் உள்ளே வந்து இதை பண்ணிட்ட உடனே அந்த டோரை ஜஸ்ட் லைக் தட் இது பண்ணிட்டு மேலே ஐ கேம் ஹியர், ஐ ஓப்பன் திஸ் டோர், போத் த டோர்ஸ். தென் அப்படி திரும்பி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து நிற்கிறார். என் மேன் வாஸ் ஸ்டாண்டிங் தேர். நான் போய் என்ன வேணும்னு கேட்டேன். அதுக்குள்ளே நான் ஜஸ்ட் ஐ கேம் ஹியர் அண்ட் ஓப்பன் தீஸ் டோர்ஸ். தென் ஐ saw a man standing moving around. Then immediately I went and he asked me, what time is the morning service, English service? என்று கேட்டார். It's 10 o'clock. And I said, I am very innocent. நான் என்ன சொல்லிட்டேன், why don't you come today, there's a special meeting, why don't you come? அவர் தான் லேப்டாப் எடுத்துகிட்டு போக துடிக்கிறார். அவர் எப்படி மீட்டிங் வருவார்? அப்போது லேப்டாப்பில் மறைச்சி வச்சுட்டாரன்னு நினைக்கிறேன். அப்போது நான் கேட்டேன், சரி. அவர் போயிட்டார். நான் வந்துட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு போதுமா வந்துட்டு அங்கேருந்து கேட்குறேன், வேர் இஸ் த லேப்டாப், வேர் இஸ் த லேப்டாப்? I kept there, it's there. She is going here around inside எல்லாம் போய் பார்த்துட்டு அப்புறம் நான் தாட்டேன், ஒருவேளை suppose I would have kept in the car, then she took the key and went and saw inside the car. காருக்குள்ளேயும் இல்லை, அவன் எடுத்து போயிட்டான், எங்கே இருக்க போகுது? அப்புறம் போதமாக வந்து காணும். ஒரே ஒரு நாள் ஒன்று எடுத்துகிட்டு போச்சோடனே அன்றைக்கே விட்டுட்டேன் பாரு. ஸோ
அன்றைக்கு ஃபுல்லாக தூக்கம் போச்சு. அந்த பாஸ்டர் வந்திருந்தார். பாஸ்டர்கிட்ட சொன்னேன், பாஸ்டர் நல்ல வேலை இந்த ப்ரோக்ராம் இன்னொரு நாங்கள் பென்ட்ரைவில் இருந்ததுனால இன்றைக்கி தப்பித்தோம், இல்லாட்டி நீங்கள் உங்களோட ப்ரோக்ராம் இன்றைக்கி அப்செட் ஆகிருக்கும். ஐயோ வாட் ஹேப்பன்னார். லேப்டாப் யாரோ தூக்கிட்டாங்க பாஸ்டர், களவு போச்சு அவ்வளோதான். And that night I went there and that night I prayed to Lord. எலியாவுடைய ஜெபம் தான் பண்ணேன். எலியா என்ன ஜெபம் பண்ணார் தெரியுமா எல்லாருக்கும்? நான் தேவனுடைய மனுஷனே ஆனால் என்ன சொன்னார்? இஃப் ஐ ஆம் தி மேன் ஆஃப் காட், லெட் த ஃபயர் கம் டவுன் ஃப்ரம் ஹெவன் அண்ட் கன்சியூம் ஆல் தீஸ் பீப்புள். நான் அவனை நெருப்பு வந்து எரிக்குன்னு சொல்லலை. இஃப் ஐ ஆம் தி மேன் ஆஃப் காட், லெட் ஹிம் ரிப்பண்ட். அவன் என்ன செய்யணும்? நான் தேவனுடைய மனுஷனே ஆனால் அவன் மனம் திரும்பணும். மனம் திரும்பி இது தேவாலயத்துடைய பொருள் என்று சொல்லி அவன் திரும்பி கொண்டு வர்றான். இதை தான் நாங்கள் பண்ணிட்டு மண்டே ப்ரேயர் ஃபெலோஷிப் வந்த பிற்பாடு we went to the police station. போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட். அப்போ போனால் அவங்க என்ன செய்வாங்க, கம்ப்ளைண்ட் எடுக்கலை, 131-444 அதை தான் நீங்கள் போய் கான்டாக்ட் பண்ணணும்னு அந்த போலீஸ் அம்மா சொல்கிறாங்க, authority. Then immediately I said, madam, I got fed up. Already I lost my mobile and I tried 131-444 plenty of times and nobody replied. So then immediately she understood that it is the difficulty for the public. They cannot contact 131. She took the thing and our brother Boaz also was with me and gave the police complaint number. The number வாங்கி கொண்டு நாங்கள் வந்துட்டோம். And the Sunday also I prayed. Monday fellowship. At the Monday fellowship, after that we tried our this thing, barbecue, and it was a failure. Because the barbecue mission also didn't work. அப்போது சரி அன்றைக்கும் ப்ரே பண்ணி எல்லாம் போட்டு சரி Tuesday I came here to serve is the barbecue. Then after that I went and dropped the person who came and helped. இங்கே வருவார் அவர் இந்த மண்டே ஃபெலோஷிப்புக்கு வரவர் தான். இஸ் நேம் இஸ் பெஞ்சமின். நானும் அவரும் காரில் போய் கொண்டு இருக்கோம். அவரை ட்ராப் பண்ணும் போது ஏ கால் கேம். அப்போது ஐ கேவ் த மொபைல் டு ஹிம். பிரதர் யூ அட்டெண்ட், ஐ எம் டிரைவிங். அவர் அட்டன் பண்ண உடனே அவங்க இருந்து கேட்குறாரு, நீ ஆர் யூ ஸ்டான்லி? I சொல்கிறார், I am Benjamin. No, you tell, yes, Stanley's mobile. Say yes. Then I said, yes, I am Stanley. What? Can you come to number 23 Newman Street? What for? I want to return that laptop. I want to, உங்களோட லேப்டாப்பை நான் எடுத்துகிட்டு போயிட்டேன். எனக்கு ராத்திரியெல்லாம் தூக்கம் போயிட்டு 3 நாளாக தூக்கம் இல்லை. எப்படியாவது ரிட்டர்ன் கொடுத்துடணும். நான் போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போனேன். ஐ வென்ட் டு த போலீஸ் ஸ்டேஷன். தென் ஐ ஆஸ்க்ட் த போலீஸ் ஸ்டேஷன். தே செட் எஸ், ஒன் ரெவரண்ட் கேம் அண்ட் கேவ் அ கம்ப்ளைண்ட் தட் ஹி லாஸ்ட் தி திங் அண்ட் ஹி கிளவர்லி ஹி சே, ஐ ஃபவுண்ட் எ லேப்டாப் ஆன் த ரோட். பாருங்க, அவர் இங்கே வந்து எடுத்துட்டு அவர் என்ன சொல்கிறாரு, ஏன் மேலே பழிய போட்டார், நான் ரோட்டில் போட்டேன். பார்த்தீங்களா, போதுகிற மக்கள்கிட்ட என்ன ஆகுறது எனக்கு. இவருக்கு சர்ச்சை கொண்டு போனால் ரோட்டில் போட்டு போயிட்டாருன்ட்டு அவன் அதான் சொல்லியிருக்கான். ஐ ஃபவுண்ட் திஸ் லேப்டாப் ஆன் த ரோடு. லேப்டாப்பை ரோட்டில் கண்டு எடுத்தீங்களா? அப்புறம் அவன் என்ன, பிகாஸ் ஈ வாண்ட் டு எஸ்கேப். நோ, ஈ கான்ட் சே தட் ஐ வென்ட் டு த சர்ச் அண்ட் ஐ ஸ்டோல் த லேப்டாப், நவ் ஐ வாண்ட் டு கிவ். அவன் சொல்ல முடியாதுல்ல. அதனால் அவன் அப்படி சொல்லிட்டான். என்னென்று, நான் வந்து இதை ரோட்டில் கண்டெடுத்தேன், இப்போ நாங்கள் அப்போ அவன் சொன்னான் இது மாதிரி, ஸோ அண்ட் ஸோ இஸ் த ரெவரண்ட், ஹி கேவ் த மொபைல் நம்பர், யூ கால் ஹிம். சரின்ட்டு நான் ஃபோன் அடித்து, சரி வா நான் வரேன், எங்கே என்ன நம்பர், யூ கம் டு 23 நியூமன் ஸ்ட்ரீட். அவன் கையில் வச்சு கொண்டு தெரிஞ்சு கொண்டிருக்கான் லேப்டாப்பை. நாங்கள் தூரத்தில் மெய்தானா, இஸ் இட் ரியலி இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஆர் நாட், இது உண்மையாக தான் நடக்குமா இல்லை சும்மா நம்ம ஏதாவது செய்ய போகிறோன்னான்னு சொல்லிட்டு
நானும் அவரும் போன்றோம். அவரை சொன்னேன், நான் கதவு விண்டோ லைட்டை இறக்கிட்டு, பிரதர் பாருங்கள் யாராவது கையில் கருப்பு பேக் வச்சு கொண்டு இருக்கிறார். ஆமாம் பிரதர், ஒருத்தர் வச்சு கொண்டு நிற்கிறார் அங்கே. சரின்ட்டு நாங்கள் அவனை தாண்டி கொண்டு போய் காரை நிறுத்திட்டு பிறகு அங்கேருந்து திரும்பி பார்க்குறோம். திரும்பி பார்த்து மறுபடியும் ஃபோன் அடித்தேன். அவன் அடித்த நம்பரில், ஓ எங்கே நிற்கிறீங்க, வேர் ஆர் யூ ஸ்டாண்டிங், வேர் ஆர் யூ தேர்? நான் சொன்னேன், ஐ எம் ஸ்டாண்டிங் பிஃபோர் நம்பர் 33. ஐ டோல்ட் யூ 23, ஒய் யூ காட் 33ன்றா. அவனுக்கு கோவம் வந்துட்டு, 10 பில்டிங் தாண்டி போயிட்டே. Then I said, okay, I'll come. Then we stopped the car and we went back. அவன் போன விட அவன் என்கிட்ட சொல்கிறான், எங்கே விட்டீங்க நீங்கள் லேப்டாப்ட்டு கேட்குறான். பாருங்கள், நம்ம மேலேயே. நான் சொன்னேன், நீங்கள் எங்கே எடுத்தேன்னு நான் கேட்டேன். நீங்கள் வேர் யூ ஃபவுண்ட் தட்? நான் எங்கேயோ எடுத்துட்டேன். ஐ ஃபவுண்ட் இட் சம்வேர். So now I want to return it. Please pray for me. He started crying. He said, please pray for me because all these 3 days I could not sleep. லேப்டாப்பை விட அவனுக்கு தூக்கம் போச்சு. இன்னொன்று, லேப்டாப் அவனால் திறக்கவும் முடியல. அது ஒரு பிரச்சனை அவனுக்கு. ஏன்னா பாஸ்வேர்ட் இஸ் தேர் இல்லையா? அப்போ பாருங்க, இட்ஸ் காட் இஸ் a wonder working God. Hallelujah. பாருங்கள், நம்முடைய தேவன் அதிசயங்கள். உண்மையாய் நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். அது என்ன பொருளாக இருந்தாலும் சரி. அதனால தான் அன்றைக்கு இந்த நகை காணாது போச்சுட்டு 2 பேர் வந்தாங்க தானே. அப்போ அவங்க வீட்டையும் சொன்னேன், நீங்கள் தொடர்ந்து சர்ச்சுக்கு வாங்க, நீங்கள் பிலீவ் பண்ணுங்கள், இயேசுவை விசுவாசிங்க, வாங்க, உங்களோட நகையெல்லாம் கிடைக்கும் இல்லையா? ஆனால் செய்கிறதில்லை, அவர் விசுவாசிக்கிறதில்லை. அதனால தான் பை ஃபெய்த் வி கேன் அக்வயர் மெனி திங்ஸ். ஒன்று விசுவாசம் இருக்கணும், தேவன் மேலே விசுவாசம் இருக்கணும். 2வது நம்பிக்கை இருக்கணும், ஆண்டவர் செய்வார் என்று நம்பிக்கை இருக்கணும். 3வது உண்மையாய் ஜெபிக்கணும். நம்ம எப்படி ஜெபிக்கணும்? உண்மையான ஜெபம், முழு மனதோடு ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது கண்டிப்பாய் ஆண்டவர் ஜெபத்தை கேட்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். Now let us go to the sermon. Can you put the Bible reading again so that I can do in dual language? Bible reading மறுபடியும் போடுங்க, the scriptural reading. இது வேண்டாம், scriptural reading போடுங்க. ஓகே, மறுபடியும் யாராவது வாசிப்போம். யோவான் 5ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்தை பார்த்தே வாசிங்க. இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். After this, what is it is interpretation says? A feast of the Jews. After this, இவைகளுக்கு பின்பு. When you read these consequent chapters 6 and 7, always you find after this. இவைகளுக்கு பின்பு. That means before that something has happened. இயேசு இவைகளுக்கு பின்பு எருசலேமுக்கு போனார். Jesus always he wants to go to Jerusalem. Any festival or any Sabbath day, எந்த ஒரு பண்டிகை வந்தாலும் சரி, இல்லது ஓய்வு நாள் இருந்தாலும் சரி, இயேசு எங்க இருப்பார்? எருசலேம். He will be in Jerusalem. நல்லா கவனிங்க. All the time. ஆனா where Jesus dwelt, இயேசு எங்க குடியிருந்தார் தெரியுமா? எங்க குடியிருந்தார்? நாசரேத்தில் குடியிருந்தார். அதனால தான் he is called Jesus of Nazareth. நாசரேத்திலிருந்து all the time he will be in Galilee. கலிலேயாவில் இருப்பார், நாசரேத்தில் இருப்பார், செபுலோன் நாட்டில் இருப்பார், நப்தலியில் இருப்பார். he will be in Zebulon, he will be in Naphtali, he will be in Nazareth, or he will be in Galilee. But whenever any festival comes, ஏதாவது ஒரு பண்டிகை வந்தா, or on the Sabbath day, Jesus will walk to Jerusalem. நடந்து தான் போவார்.
Those days there are no Lamborghini cars. அந்த காலத்தில் என்ன இல்லை, கார் இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாம் ஏஸ் டு வாக், இல்லாட்டி கேமல் ஒட்டகம் ஆர் ஹார்ஸ், இதில் தான் நடக்கணும். திஸ் இஸ் த டிரான்ஸ்போர்ட். இல்லாட்டி மியூல். ஜீசஸ் கேம் இன் த மியூல் பிகாஸ் இட் இஸ் த சீப்பஸ்ட் வெஹிக்கிள் இன் ஜெருசலேம். Because those who cannot offer to buy a camel or a horse, they use a colt or a mule. ஒரு கழுதை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த கழுதை கூட வாங்கலை ஆண்டவர், அவர் நடந்தே தான் வருவார். இப்போ யூதருடைய பண்டிகை வந்தது. இட் இஸ் நாட் கிளியர்லி சேட் வாட் ஃபெஸ்டிவல் இட் வாஸ், பட் தேர் வாஸ் அ ஃபெஸ்டிவல். இட் வாஸ் அ ஃபெஸ்டிவல் ஆஃப் ஜூஸ், யூதர்களுடைய பண்டிகை. இந்த பண்டிகைக்கு இயேசு he came to Jerusalem. So whenever Jesus come to Jerusalem, he will enter through a particular gate. How many of you know that? எருசலேமுக்கு வரும்போது நன்றாக கவனிக்க வேண்டும். எருசலேமிலே 12 வாசல்கள். There are 12 gates in Jerusalem. எருசலேமில் எத்தனை கதவுகள் இருந்தது? Even if you go today to Jerusalem and you can see a very big wall surrounded by the city of Zion, Jerusalem. எருசலேமை சுற்றி பெரிய மதில் இருக்கும். How many of you have been to Jerusalem? அப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்களா? 12 கதவும் ஒவ்வொரு கதவுல அடைச்சி வச்சு அந்த கதவுல பேர் எழுதியிருப்பாங்க இல்லையா? How many of you know that, have seen that the names of the gates will be written on that? அப்போ what are the 12 gates? அது தமிழில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது பள்ளத்தாக்கின் வாசல், the gate of valley என்று சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது குப்பை மேட்டு வாசல், குப்பை மேட்டு வாசல். மூன்றாவதாக மீன் வாசல், மீன் வாசல். குதிரை வாசல், மீன் வாசல் மீன்ஸ் ஃபிஷ் கேட். குதிரை வாசல் ஹார்ஸ் கேட். தண்ணீர் வாசல் வாட்டர் கேட். ஈஃப்ரைம் கேட், எப்ராயிம் வாசல். ஊருணி வாசல், அது ஐ டோன்ட் நோ வாட் இஸ் இன் இங்கிலீஷ், இட் இஸ் கால்டு ஊருணி வாசல். தென் அரண்மனை வாசல், தட் இஸ் கால்டு கிங்ஸ் கேட். இந்த அரண்மனை வாசல் வழியாக தான் ஜீசஸ் இஸ் கோயிங் டு கம் பேக் அகெயின். ஆண்டவர் மறுபடியும் அந்த வாசல் வழியாக வரப்போகிறார். அதுக்கு அடுத்ததாக இட் இஸ் கால்ட் ஆட்டு வாசல். ஆட்டு வாசல்னா கேட், கோட் கேட்டுனர் இல்லையா, ஆர் லாம் கேட், எதுனாலும் சொல்லலாம். அடுத்தது அலங்கார வாசல். அலங்கார வாசல், பழைய வாசல், ஓல்டு வாசல், ஓல்டு கேட். அண்ட் கிழக்கு வாசல், ஈஸ்ட் கேட். இந்த 12 வாசல்கள் இருந்தாலும், though there were 12 gates, Jesus will always enter through the lamb gate. ஆட்டு வாசல் வழியாக தான் ஆண்டவராக இயேசு அதன் வழியாக உட்பிரவேசிப்பார். இந்த ஆண்டவர் இந்த ஆட்டு வாசல் வழியாக உட்பிரவேசிப்பதற்கு முன்பாக இங்கே 2ஆம் வசனத்திலே நான் வாசிக்கிறோம். John 15:2 what it says, வாசிப்போம். 15:2 என்ன சொல்லப்பட்டிருக்கு? யாராவது வாசிங்க, ஸ்கிரீன்ல பார்த்து வாசிங்க. Can anyone you can read from the screen or I'll read? எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசல், ஆட்டு வாசலின் அருகே இருந்தது. நல்லா கவனிக்கும். See, there was a pool called Bethesda. Bethesda என்ற ஒரு குளம், Bethesda என்ற ஒரு குளம், the pool of Bethesda was nearby the gate. என்ன கேட்னு போட்டிருக்கீங்க ஆங்கிலத்தில்? Hebrew, Bethesda having 5 posts. Now there is a Jerusalem by the sheep gate. இங்கே மார்க்கெட்னு இருக்குது, ஷீப் மார்க்கெட்னு இருக்கு. ஆக்சுவலி ஆட்டு தமிழில் பாருங்க, தமிழில் அதனால தான் பாருங்க, closest to Hebrew translation, the nearest interpretation says it is a gate.
It's not a market. The interpretation is wrong. அப்போ near the lamb gate there was a pool called Bethesda. Bethesda எனப்பட்ட ஒரு குளம் எங்க இருந்ததாம்? ஆட்டு வாசல் அருகே இருந்தது. இந்த பெதஸ்தா என்ற குளத்திலே என்ன நடக்கும் என்றால், நாம் வாசிக்கும்போது அவைகளில் குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதியஸ்தர்கள் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலக்கும் என்று காத்து கொண்டு இருப்பார்கள். See, near the pool there were sick persons. What kind of infirmity people are there? Great multitude of impotent folk, of blind, all withered, waiting for the moving. நல்லா கவனிக்கணும். குருடர்கள் blind, சப்பானிகள் lame. குருடர்கள், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள். சூம்பின உறுப்புடா என்ன தெரியுங்களா? இன்ஃபர்மிட்டி, எல்லாம் கை கால்லாம் சூம்பி நடக்கவே முடியாது. நல்லா கவனிக்கணும். இந்த வாட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் திஸ் பூல்? இந்த குலத்துடைய ஒரு முக்கியத்துவம் என்ன? வாட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி? மல்டிடியூட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மிட்டி பீப்புள், பிளைண்ட் குருடர்கள், லேம் சப்பானிகள், and infirmity, they cannot walk or crippled will be there. Yeah, why? Because sometimes, சில சமயங்களில் what will happen? An angel will come and steer the pot. சில வேளைகளில் தான் ஒரு தேவதூதன் வந்து அந்த குளத்தை கலக்கும். இந்த தேவதூதன் யார் என்று சொல்லப்படவில்லை. ஆனால் but it is written clearly in other by the scholars. They say the angel's name is Raphael. The angel Raphael will come once in a while and will steer the pool, the pond. So the people, those who get into the pond, the time the angel steers the pool, அந்த வேளையிலே அந்த தேவதூதன் அந்த குளத்தை கலக்கும் பொழுது யார் முந்தி இறங்குகிறார்களோ அவர்கள் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சுஸ்தமாவார். So when the Raphael angel comes and steers the pool, whoever get inside the pool first shall be healed. குருடனாக இருந்தாலும் சரி, சப்பானியா whether he is blind, சப்பானியா இருந்தாலும் cripple or he is lame or he cannot walk, whoever get inside will be healed. இதில் முக்கியத்துவம் என்னென்றா, the angel will come, those who are blind they cannot see. Those who are blind, they cannot see whether the angel is steering. They cannot see, so the blind people cannot jump into the pool when the angel steers. Secondly, the lame, though they can see the angel, they cannot go into the, because they are lame. Someone has to help. யாராவது ஒருத்தர் அவங்களுக்கு உதவி செஞ்சாதான் போய் அவன் இருக்க முடியும். Crippled, that is why people will waiting. They see those who try their best, level best. குருடனாக இருந்தாலும் சரி, சப்பானியாக இருந்தாலும் சரி, ஊனர்களாக இருந்தாலும் சரி, முண்டி அடித்து யார் முதல் போய் விழுகிறாங்களோ அவங்க சுத்தமாயிடும். They will be healed. But there was a man. Jesus, whenever he crossed by, whenever he enters through the lamb gate, he watched this person. ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் போகும்போது இந்த மனுஷனை பார்த்துக்கிட்டே போயிருப்பார், பார்த்துக்கிட்டே போவார். இந்த மனுஷன் எத்தனை வருஷம், how long he has been waiting? இயேசு பிறக்கிறதுக்கு முன்னே இருந்தே காத்துக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா இயேசு 30 வயசுல தானே ஊழியத்துக்கு வராரு இல்லையா? Before Jesus was born, this man is waiting before Jesus was born.
He waited 8 years before. After that, Jesus was born, and 38 years. When Jesus was 30 years, he came across the Lamb Gate. He came across the pedestal and saw this man. இவர் ஒவ்வொரு வருஷமும் இவர் எருசலேமுக்கு வரும்பொழுது, every time whenever Jesus enters into Jerusalem through the Lamb Gate, he will see this man lying in the bed. 38 வருஷம். He waited more than Abraham. Abraham waited how long to get the child? 25 years. Actually 24 years. When Abraham was 75, God promised him to give a child. But Sarah begot the son at what age? சொல்லுங்களேன். எந்த வயசுல ஆபிரகாமுக்கு வாக்குறுதி கொடுக்கப்பட்டது? எந்த வயசுல சாராள் பிள்ளையை பெற்றா? Sarah was 90 and Abraham 100. Abraham 100, Sarah 90. 90. ஆபிரகாமுக்கு 100 வயசு ஆயிடுச்சு. சாராளுக்கு 90 வயசு. நல்லா கவனிக்கணும். அப்போ Abraham waited for 25 years. But this man waited for 38 years. 38 வருஷம் வியாதியில் இருக்கான். இயேசு வியாதியா இருக்கிறவனை கண்டு, there is another mystery said in this. This pool has got 5 porches. எத்தனை இருக்கு வாசிப்போம். இதிலே 5 மண்டபங்கள் உண்டு. Come down. 5:2 எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. 5:2. Come down. Go back. 5:2. Verse 5. Yeah. Now there is at Jerusalem by the sheep market a pool which is called the Hebrew tongue Bethesda, have 5 porches. In Google, when you see about Bethesda, the scholars have written the Bethesda is called the home of mercy. இரக்கத்தின் வீடுன்னு பேரு. அதுக்கு பேர் என்ன? What is the 5 porches? What are the 5 porches of Bethesda? பெதஸ்தாவிலே சொல்லப்பட்ட 5 மண்டபங்கள் என்ன? அப்ப அங்க வந்து surrounded by the pool யார் யார் இருக்கிறது? blind, ரெண்டாவது crippled, மூணாவது lame. Only these people. Other sickness were not there. Only speciality for the, இது வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி, பிளைண்ட் ஸ்பெஷல். சில ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா போன் ஸ்பெஷாலிட்டி, ஹார்ட் ஸ்பெஷாலிட்டி அவங்க தான் போவாங்க. ஹார்ட் ஸ்பெஷாலிட்டியில் போய் பிளைண்ட் கண்ணு போய் செக் பண்ண முடியாது. இது திஸ் இஸ் எ ஸ்பெஷாலிட்டி ஃபார் த பிளைண்ட், ஃபார் த கிரிப்பிள்ட் அண்ட் ஃபார் த லேம். இவங்களுக்காக ஒரு ஸ்பெஷாலிட்டி. எனி டைம் சம்டைம்ஸ் an angel will come and steer. எப்போதான் வந்து ஒரு கலக்கும் போது யார் இறங்குறாங்களோ அவங்க ஹீல் ஆயிடுவாங்க. இதில் 5 மண்டபங்கள் சொல்லப்பட்டிருக்கு. எதுக்கு 5 மண்டபம் அந்த காலத்தில் கட்டியிருக்காங்க? பிகாஸ் many people come and stay there. They wait there for years together, waiting for the grace of the Lord. கடவுளுடைய இரக்கத்துக்காக, தேவனுடைய மன உருக்கத்துக்காக காத்து கொண்டே இருப்பார்கள். எப்போது ஒரு தூதன் கலக்கணும்னு ஒருத்தன் தான் பண்ணுவான். அவ்வளோ பேர் காத்திருப்பாங்க. பட் ஒன்லி 1 person will be healed, இல்லையா? ஏனால் இப்போ 38 வருஷமா இந்த 5, what are the 5 porches of Bethesda? You read in the book of Jonah chapter 4 verse 2. யோனாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம்.
கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, ஆ. கர்த்தாவே, நான் என் தேசத்திலே இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? ஆ. இதன் நிமித்தமே நான் முன்னமே தர்ஷீசுக்கு ஓடிப்போனேன். ஆ. நீர் இரக்கமும் இரக்கமும் மெர்சி, மன உருக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் ஆ. தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். See, but Jonah was greatly displeased and became angry. He prayed to the Lord, "O Lord, is this not what I said where I was still at home? That is why I was so quick to flee to Tarshish. I knew that you are a gracious and compassionate God, slow to anger and abundant in love, a God who relent from ending calamity." See, these are the 5 porches. 5 மண்டபங்கள் இருந்தது. இந்த 5 மண்டபங்களுடைய என்னென்ன 5 மண்டபம் என்றால், முதலாவது இரக்கம், மெர்சி, மன உருக்கம், நீடிய பொறுமை, தயவு, நீடிய பொறுமை, தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறது, மனஸ்தாபம். இப்ப இதுதான் வேதத்திலே சொல்லப்பட்ட அந்த 5 மண்டபங்களுக்கு தான அர்த்தம். மீண்டுமாய் நாம் அதை யோனாவின் புஸ்தகத்திலே நான் எடுத்து வாசிக்கிறேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய பொறுமையும் மிகுந்த சாந்த குணம் உள்ள தேவன், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறது. ஒரு மண்டபத்துக்கு பேர் என்ன? இரக்கம். இன்னொரு மண்டபத்துக்கு பேர் என்ன? மன உருக்கம். இன்னொரு மண்டபத்துக்கு பேர் என்ன? நீடிய சாந்தம். இன்னொரு மிகுந்த கிருபை. அடுத்தது மனஸ்தாபம். இல்லையா? இப்ப பழைய ஏற்பாடு, இந்த ஓல்ட் டெஸ்டமென்ட் பீரியட், God is gracious. God showed his love by sending his only begotten son. அவரை அனுப்பினார். பட் ஆனால் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் there was no grace, no mercy, because நல்லா கவனிங்க, when Elijah prayed, the Lord sent forth the fire and consumed the 50, 100 people. But now when we pray, if I would have prayed, Lord, let the fire come and consume the person who took my laptop, will it happen? No, it will not happen, because God is gracious and mercy. God wants repentance. What I prayed, Lord, he should repent. அவன் மனம் திரும்பணும். He has to bring back. My aim is to get back the laptop, not he has to be punished. See, what is our aim is that we need to get back the thing what we need. One should repent. One should feel for the guilt what they have done. That's what God sees. God will never punish anyone. He is merciful, he is gracious, he is compassionate. He is a good God. Our God is a good God. These are the 5 porches which were in the pool of Bethesda. Compassionate. That person, the particular person, he was a crippled man. For 38 years, 38 வருஷமாய் அவன் அங்கே காத்திருந்தான். He was waiting for the mercy of the Lord. He was waiting for the grace of the Lord. When I will get healed. Sometime an angel of the Lord will come and stir the pool, and whoever gets inside shall be healed. எப்போது ஒரு தரம் வந்து கலக்கும் போது யார் முதல் இறங்குகிறாரோ அவர்கள் குணமாக்கப்படுகிறார். And when you read in John chapter 1 verse 17, யோவான் 1 அதிகாரம் 17 வசனத்திலே, எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, through Moses the covenant was given, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. but the grace and the truth came through Jesus Christ. So the grace and the mercy came through Jesus. Whenever Jesus goes to Jerusalem, he enters through the lamp gate, where
the pool of Bethesda was nearby. Why it is called the Lamb Gate? So those days, the olden days, whenever they want to give sacrifice, they will bring the goat, the lamb or cow, whatever it is, calf, they will wash it in the pool of Bethesda, then they will take it to the altar for sacrifice. So that is why the Lamb Gate, the pool of Bethesda was by the side of the Lamb Gate. The Lamb Gate, why it is there? So the animals which are brought for sacrifice, the பலியிடுவதற்காக கொண்டு வரப்படுகிறதான அந்த மிருகங்களை குளிப்பாட்டி, they will wash them and they will bring it to the altar for sacrifice. So this person for 38 years he was waiting for the mercy of the Lord. For 38 years he was waiting for his healing, for the grace of the Lord to come, but nothing happened. But when Jesus passed by, he saw this person and he asked, what did he ask? You read, go to the next. அதற்கு வியாதியஸ்தன் Go 7, verse 7. 6ஆம் வசனம். Come down, 6. படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். See, this man was lying on his bed and Jesus asked, would you like to be healed? ஆண்டவர் கேட்கிறார், சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? Would like to be healed? What he should reply? Yes, Lord. Yes, Lord. I would like to be healed. ஆனா அவன் என்ன சொன்னா? What he replied? அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை குளத்திலே கொண்டு போய் விடுகிறவன் ஒருவரும் இல்லை. He says that, Lord, when the pools of the angel come and stirs the pool of Bethesda, there is no one to take me and put me in the pool. Before I go, someone goes and heals. நான் போவதற்கு முன்பாக வேறொருவன் போய் இறங்குறான். He is healed. That is why for 38 years I am in the sick bed. நல்லா கவனிங்க. ஒரு மனுஷன் காரை கொண்டு போய் இன்னொரு காரில் இடிச்சிட்டான். அப்போ உங்ககிட்ட கேட்டோம், எப்படி நடந்தது? அவன் என்ன சொன்னான்? கார் ஓட்டி கொண்டு போனோம், திடீரென்று நான் ரைட்டில் திரும்பினேன், ஐ டர்ன் ரைட் அண்ட் ஹிட் தி கார். அதுதானே சொல்லணும். He started telling from Monday morning, I woke up, Monday morning I had a coffee, then I had a breakfast, my wife was very hungry, all these stories. But this happened on Saturday. He is telling the story from Monday. சனிக்கிழமை நடந்த ஆக்சிடென்ட்டுக்கு இவர் என்ன கதைக்கிறார்? திங்கக்கிழமையிலிருந்து கதைச்சு கொண்டே வர்றார். இது நடந்தது, செவ்வாய்க்கிழமை இதை சாப்பிட்டார், புதன்கிழமை அப்படி செய்தார், இதை பண்ணினார், அதை பண்ணினார், இங்கே போனார், அங்கே அதெல்லாம் இருக்கட்டும். When it happened? It happened on Saturday. He likes telling the story of Solomon Grundy. How many of you know the story of Solomon Grundy? On the story சொல்றோம், born on Monday. Like that he was telling all the stories. He is telling story to Jesus. What he says? என்ன சொல்லுகிறான்? Lord, before I go, someone go get inside the pool. Before I enter, someone is going there. There is no one to take me to the pool. யாரும் என்னை கொண்டு போய் விடுறதுக்கு இல்லை. நான் என்ன பண்ணிட்டேன்? What to do? Then Jesus said, rise, take your bed and walk. நல்லா கவனிங்க. 38 வருஷம் அந்த படுக்கையில் இருந்தான்னா, how bad smell it will be. It will be smelling, no? 38 years if a man is lying in the same bed and a diseased man. இல்லையா? 38 வருஷம் இருந்தா அந்த பெட் எவ்வளோ ஸ்மெல் அடிக்கும் இல்லையா? பட் ஜீசஸ், why Jesus said to take the bed and go? ஏன் படுக்கையை எடுத்து விட்டு நடன்னு சொன்னாரு? நீ எழுந்து போன்னு சொல்லிக்கலாம் இல்லையா? You rise up and walk ன்னு சொல்லலாம் இல்லையா? Why Jesus said, you take your bed and walk? Because
then only the Jews will identify that this is the same person who was in the sick bed for 38 years. இந்த மனுஷதாயா 38 வருஷம் அந்த பழைய பெட்டையை தூக்கிட்டு போறான் பாரு வந்தான். 38 years old bed, can he, because he is healed now, can he use that? He can't use the old bed. But why Jesus said, எதுக்காக சொன்னார் என்றால், இந்த பெட்டை தூக்கிட்டு போனாதான் the Jews will recognize him that he was the person who was there for 38 years. 38 வருஷமா இருந்தவன் அதே பழைய பெட்டை தூக்கிட்டு போறான். அப்ப யூதர்கள் கேட்கிறாங்க, why you are carrying your bed? This is the Sabbath day. இது ஓய்வு நாள் ஆச்சே, நீ ஏன் இந்த பெட்டை தூக்கிட்டு படுக்கையை எடுத்துக்கொண்டு போன்னு சொல்ற நடக்கிற? அப்போ he replied, the person who healed me asked me to take the bed and walk. என்னை குணமாக்கினவர் இந்த படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னார். that is why I obeyed his command. அவர் என்ன சொன்னாரோ அதை நான். See, when you obey to the command of God, you shall be healed. He obeyed immediately, but he did not inquire Jesus. He did not argue with him. First he said, Lord, someone before I go enter, before I get into the pool, someone enters before me and he is healed. There is no one to take me. But he did not. Second, when Jesus said, you raise your bed and walk, immediately he took. There he did not argue with Jesus. How I can be healed? The pond is there. You are saying to take the bed, how can I heal? He did not ask. ஆண்டவரே இந்த குளத்தில் கொண்டு போய் என்ன விடுவீங்களான்னு கேட்கல இல்லையா? தேவதூதன் வரலையே, ஒண்ணுமே கேட்கல. When Jesus said, take the bed and walk, immediately obeyed to the word of God. He took the bed and walked. Then the Jews saw him. யூதர்கள் அவரை பார்க்குறாங்க. பார்த்துட்டு, is it good for you to take your bed and walk on the Sabbath day? ஓய்வு நாளில் படுக்கை எடுத்துக்கொண்டு நடப்பது உனக்கு நியாயமான்னு கேட்டார். Is it right for you to take your bed and walk on the Sabbath day? Then what he replied, அவன் என்ன சொல்லுகிறான்? The person who healed me, he asked me to take the bed and walk. That's why I am taking the bed and walk. He obeyed to the word of God. See, there it doesn't end. Then he said, and the Jews asked him, யூதர்கள் கேட்கிறாங்க, அவர் யாரு? Who is the person? உன்னை ஓய்வு நாள்ல நடக்க சொன்னவர் யார்? Who gave you command to take the bed and walk on the Sabbath day? He said, I don't know. அவர் யாருன்னு தெரியாது. Because there was multitude there. Multitude of sick people were there and Jesus was among them. Because he did not want to show him to the Jews. He said, someone said, a miracle happened. Somebody said, take the bed and walk. I obeyed to his word. Then now I am walking with his bed. I am all right. So I am no more cripple. I am no more lame person. Just I am walking. நான் நடந்து போறேன். எல்லாம் முடிஞ்சது. Then what happened though? Again he saw Jesus in the synagogue. Can you read that verse? அதற்கு பின்பு 14. அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். See, whenever Jesus heals a person and whenever a person repents, Jesus said, sin no more. You have done something, you have done wrong, you have committed a mistake, you have done which is against the will, against God, you have done something against the church, you have done something against the will of God, you have done something against the kingdom of God, but you repent. Jesus said, sin no more. See, all the sins are forgiven.
Lord God says, you have been forgiven. When Peter asked Jesus, Lord, how many times shall I forgive my brother? Jesus said, whether it's 7 times? He said 770 times. 490 times is the God of forgiveness. He is a God of mercy. He is a God of abundance, grace. He is a God of compassion. இரக்கமுள்ள தேவன், மனமுருக்கமுள்ள தேவன். Only thing he wants your repentance, your guilt. You have to realize, you have to feel for it. You have to confess, Lord, I have done this mistake, Lord. Hereafter I will not do. You are forgiven. He make you righteous. That is the power of the Holy Spirit. That is the power of God. He is a compassion God. These are the 5 porches which are in the pool of Bethesda. In the olden days, in the Old Testament days, there was no mercy. No mercy, no grace, no compassion. Eye for an eye, tooth for a tooth, the law of Moses says. But the grace, கிருபை, சத்தியம், and the truth, கிருபையும் சத்தியமும் இயேசுவின் மூலமாய் உண்டாயிற்று. Through Jesus Christ. The grace and the truth came through Jesus Christ. Therefore the mercy endureth forever and ever. And Jesus said, I shall be with you for all the days of your life. Only thing God wants us to repent. Want to repent. Feel for the guilt. Men are prone to commit mistakes. Men are prone to do sin. They are prone to commit mistakes and sins. With knowing or without knowing, we do something because of the lust of the eyes. The lust of the flesh, we need for the need. So God forgives. This is what happened in the pool of Bethesda. So today we are going to take part in the Holy Communion. May God bless you all. Heavenly Father, thank you very much for this wonderful day. Lord, thank you for this word of God. Lord, your word shall not return in vain. We know that, Lord. Your word has got the power. Got the power to heal a person. The power to save a person. Salvation in your words. Help us, Lord. Thank you for thy words. Thank you for the comforting words. All this we ask in the precious name of our Lord and Savior, Jesus Christ. Amen.